டிஎம்பி பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆஃபீஸர்ஸ் நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான வேலை அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் 56,500 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16/2/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், டிஎம்பி பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லைனா டிஎம்பி கேரியர்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலும் ஓகே. அதை நீங்கள் சர்ச் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். டேரெக்டாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா TMB.in நீங்கள் சர்ச் பண்ணினா போதும், டேரெக்டாக இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து கேரியர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட் நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கேரியர்ஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த கேரியர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 விதமான ஜாப்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் NRI சென்டர் ஹெட்டுக்காகவும் அண்டு டெப்டி சீஃப் ஃபைனான்சியர் ஆஃபீஸர்ஸ்க்காகவும் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் அண்ட் சீனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா NRI சென்டர் ஹெட்டுக்காக, அதாவது GNCயில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் பேசிஸ்க்காக உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து 27ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகிருக்கு. 9/2/2025 அன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குளோபல் NRI சென்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஏஜ் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 இயர் டு, அதாவது 40 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். நீங்கள் வந்து ரெகுலராக வந்து முடிச்சிருக்கணும், பார்ட் டைமும் முடிச்சிருக்கக்கூடாது, ரெகுலராக முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 5 இயர்லேருந்து உங்களுக்கு 10 இயர் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. டர்ன் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் பேஸ் தான், இது வந்து பர்மனெண்ட்டான ஜாப் தான் உங்களுக்கு. அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ரிலேஷன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏலம்பாக்கமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, எல்லாமே டோட்டலாக கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது, உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்டு இவங்க எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலமாகவோ அல்லது வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாகவோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேட்டு டைம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கோ அல்லது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரணக்குளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் வந்து சொல்கிறேன், இந்த அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9/2/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பை இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேரியர்ஸ் பேஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த கேரியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிருங்க. அதில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அப்படி உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலன்னா ஹவு டு அப்ளை அப்படின்ற PDF வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த PDFை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற மாதிரி வேணால் கூட நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த நார்மல் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்துடும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேமு லாஸ்ட் நேம் எல்லாம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபாதர் நேமு இந்த மாதிரி எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ரெஸ்யூமில் வந்து என்ன இருக்கோ அதே தான் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் சிலது வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சிலது வந்து இப்படி இருக்கும் சரிங்களா. உங்கள் மெயிலாக ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் கம்யூனிட்டி முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் இருந்தாலும் சரி, போஸ்ட் கிராஜுவேட் இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் சம் கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் ஓகே பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கேப்ச்சா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்ச்சா ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி
ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்ற எல்லா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன ஜாப் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து டெப்டி சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டை பொறுத்த வரைக்கும் 16/2/2025 அன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர்ஸ் வைஸ் பிரசிடென்ட்டுக்காக கேடருக்காக நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது மினிமம் வந்து 45 இயர்லேருந்து 55 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பை குவாலிஃபிகேஷன் இருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர் to 10 இயர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. அண்ட் டர்ன் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் தான், இது வந்து பர்மனெண்ட்டான ஜாப் தான். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் அதாவது மேனேஜர் லெவலில் இருக்கிறதுனால உங்களுக்கு 56,000க்கு மேலே வந்து உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அலவுன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அலவுன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி அலவுன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா 9/2/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நாட் மோர் தென் 30 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பே ஸ்கேலில் வந்து உங்களுக்கு ஸ்கேலில் 1 படி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மினிமம் 3 இயராவது உங்களுக்கு பேங்க்கோட எக்ஸ்பீரியன்ஸ், பேங்க்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணுறதோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும். மினிமம் 3 இயர் இருந்தாவே போதும், நீங்கள் இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இதில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் இந்தியாவில் எங்கேனாலும் இருக்கலாம். இதோட லிமிட் வந்து கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஜாபுக்கும் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கேனாலும் இருக்கலாம். அண்ட் 9/2/2025 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு 2 அப்ளிகேஷனுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இன்னும் அப்ளிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ் தேங்க்யூ.